ஆனா அத வரியா வாசிக்கிறது எங்க அவ்வளவு உடன்பாடு இல்லைங்க. அதை ஈஸியாவே பாடிருங்க. இல்ல பாடுறத பத்தி உங்களை பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதைத்தால இருக்காங்க. அவங்களுக்காக தான் பாட சொல்றேன். ஆமாங்க. கிளப்பிடுறது இல்ல இல்ல, இவங்களை விட இருந்தே அருளில் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இரண்டு மனிதன் சேரும் போது எண்ணம் வேறாகவும். நீங்க நல்லா பாடுவீங்க, நீங்க நல்லா பாடுவீங்க. ஆனா அத வரியா வாசிக்கிறது எங்க அவ்வளவு உடன்பாடு இல்லைங்க. அதை ஈஸியாவே பாடிருங்க. இல்ல பாடுறத பத்தி உங்களை பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதைத்தால இருக்காங்க. அவங்களுக்காக தான் பாட சொல்றேன். ஆமாங்க. கிளப்பிடுறது இல்ல இல்ல, இவங்களை விட பெருந்தன்மையா ரசிக்கிறது உலகத்துல ஆள் அல்ல. அவ்வளவு பெரிய. ஆமா ஆமா, பாடிட வேண்டியது கட்டாயமா பாடு. மனிதன் ஆடுகிறான், இவன் படை உலகையெல்லாம் மனிதன் ஆடுகிறான். மனிதன் படித்த சிலில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான், இறைவன் வாழ்கிறான். இவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆடுகிறான். மனிதன் படித்த சிலில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான். சொல்வதை மறந்து சொல்லாமல் உண்மை திறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை முதலில்லாமல் உண்மை திறப்பில்லை. உள்ளிருந்தே அருள் இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை, ஒன்றும் நடப்பில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் பிடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான். இரண்டு மனிதன் பேசும்போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் பேசும்போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் தெய்வம் ஒன்றாகும். எத்தனை கோவில் இந்த போதும் தெய்வம் ஒன்றாகும், தெய்வம் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான், இறைவன் வாழ்கிறான். இசையாளனை இயக்க வைப்பது இறைவன் புலனாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனித குணமாறும். இசையில் இறங்கி வருவை இறைவன் வாழும், இறைவன் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆழ்ந்தான். மனிதன் படித்த எல்லாம் இறைவன் வாழ்கிறான், இறைவன் வாழ்கிறான். பேரன்பு பெரியவர்களே, இந்த அருமையான 7ஆம் நிகழ்விலே இந்த நிகழ்வை தலைமையாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற துணை பெரியவர்களும், குறிப்பாக இந்த நினைவு பற்றிகளை எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கின்ற இணை இயக்குனர் முருகந்தம் அவர்கள், இணை இயக்குனர் இளங்கோ அவர்கள், ஜாகிர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்காக அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய மரியாதையும் அன்பையும் வணக்கம் சொல்லிக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற பெயர்கள் எல்லாம்
மிகந்த ஆளுமைகளிலே இருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு கழகத்தினுடைய மையத்தினுடைய செயற்குழு, பொதுக்குழு, ஆட்சிக்குழு அத்தனை உறுப்பினர்களும் இங்கே அழகாக வருகிறது. அதோடு மட்டுமில்லை, எங்களுடைய சிற எழுத்தாளரும் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி தலைவர் அருமைக்குரிய பொறியாளர்களும் செந்தில்குமார்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆக மூத்த கவிஞரங்கத்தை சேர்ந்த இருக்கிறார். நடுவர்களே 4 இருக்காங்க. மணியர் இருக்கிறாரு, மணி இருக்கிறாரு, காஞ்சிபுரம் இருக்கிறாரு, பாப்பா கூட பெரிய பதிப்பகத்தார் நம்ம சுசேந்தன், எல்லாத்துக்கும் மீடியா ஆட்கள் நிறைய இருக்காங்க. நெல்லை டைம்ஸ் தான் இருக்காரு, அவர் 3 நாளா போட்டுக்கிட்டு இருக்காரு. 3ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு 10 பேர் சாப்பிடாம வந்து சாப்பிட போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன். இந்த இசையில அந்த பாட்டு வந்து பிம்ப்ளாஸ் ராகம்னு சொன்னாங்க. இன்னொரு நம்ம ஊர் ராகம் ஒன்று சொல்லுவோம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா கர்நாடக இசைங்கிறது கர்நாடகம் பழையதை குறிக்குதுன்னு நினைப்பாங்க, அல்லது கர்நாடக மாநிலத்திலிருந்து இங்க வந்ததாக நினைப்பாங்க. அது இல்லை, அது கிடையாது. நம்ம பிள்ளையார் முன்னால என்ன செய்வாங்க, தோப்பு கரணம் போடுவாங்க காதை பிடிச்சி. எழுத்துல இல்லாம பாட்டி பேத்திக்கிட்ட சொல்லி அவ பேத்திக்கிட்ட சொல்லி இப்படி வரக்கூடிய கதைகளுக்கு பேர் கர்ண பரம்பரை கதை. காதுகளிலே குண்டலங்கள் அணிந்திருந்தவன் தான் கர்ணன். அதோட இன்னைக்கு என்ன என் மைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு, தள்ளி போக மாட்டுக்கு. இந்த அழைப்புதல காலில் இருக்கட்டும் வேண்டாம். இந்த அழைப்புதல்ல கூட ஒரு அருமையான இன்னைக்கு இசைப்பட்டிமன்றங்கிறதுல தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு தெரியல. இந்த பக்கமெல்லாம் படம் போட்டிருக்காங்க. என்ன படம்னு கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் தெரியும். அதுல தற்செயலாகவே இன்னைக்கு என்ன இருக்குன்னா வில் இருக்கு. வில் உள்ள ஒரு வேடன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. முதலாக தோன்றிய இசைக்கருவிகள், ஒன்று வேட்டையின் மூலமாக வந்த தோலை வைத்து செய்யப்பட்ட பறை, இன்னொன்று அந்த விலங்குகளுடைய நரம்புகளை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட வில்லிசை. இந்த 2 தான் முதல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அது அமைஞ்சிருக்குது. அதுலேயும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அருமை நண்பர்களே, இந்த 4 வரையும் நான் அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நம்முடைய பணம் சமுதாயத்திற்கு என்ன போட்டிருக்கிய, நான் வேற ஒன்று கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சமுதாயத்தின் அவங்கள பேச சொல்லுவேன். எல்லாரையும் இந்த அருமையான நிகழ்விலே சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது நிறைந்த பணமே அப்படிங்கிற ஒரு அணி. என்னுடைய வலது கை பக்கம் இருக்கிறவங்க, இவர் வந்து முதுகுளத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. நல்ல பண்பாளர். முதல்ல நம்ம பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லார்ட்டையும் பண்பாளர்ங்கிற அதனாலதான் சங்கரலிங்கம் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். அவர்கிட்ட கேட்டா என்னைய பண்பாளர் இருப்பார். அது ஒரு பக்கம் மியூச்சுவல் தானே இது. அதே மாதிரி ஒரு நல்ல பண்பாளர், அருமை சகோதரர் முதுகுளத்தூர் துரைப்பாண்டியன் அவர்கள் இங்கே பணம் என்ற அணிக்காக வந்திருக்கிறார்கள். அதை போல நம்முடைய உங்களுக்கு தெரியும் செல்வன் அவர்கள், வட்டாட்சியர் செல்வன் அவர்கள், அவரும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆள் தான். இந்த நெருக்கடிக்குள்ள எப்படி பேச போறான்னு தெரியல. எனக்கே இந்த 6 மணிக்கு வந்துட்டேன்னா 8 மணியை தாண்டின உடனே ஒன்றும் ஒப்பேறாது போல இருக்கேன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனால் சில நேரங்களில் சட்டையை பிடிச்சி இழுத்து இறக்கி போடுதியே, சில நேரங்களில் விட்டுருதியே, அது என்னன்னு புரியலையா. இப்போ நம்மள மாதிரி ஆளுன்னா இறக்கியிருப்பாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கு, வேற வழி இல்லை. ஆமாம், செல்வன் சாரை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. சிறந்த களப்பணியாளரும் கூட. பேரிடர் மேலாண்மையில் பொறுப்பு வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அந்த நம்ம ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கே சிறப்பான சில குணாதிசயங்கள் உண்டு. அல்வாவுக்கு அடுத்தால எடுக்கிற அருவா தானே, அதுலாம் அவர் மாட்டிக்கிட்டு படுற பாடு. இன்னும் சொல்ல போனால் நம்ம இப்போ எங்கள் ரோட்டரி கிளப் தலைவர் வந்திருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் எங்க டாக்டர் பிரேமச்சந்திரன் கொடுத்தாரு. எதுக்குன்னா அந்த ஆத்தங்கரையில பழவூர் அணைக்கட்டுல இருந்து பனை விதைகளை விதைக்கிறதுக்கு.
பனை விதைகளை விதைப்பதற்காக 1,00,000 பனங்கொட்டைகள் முளைக்கொட்டைம்பாங்கல்ல, சுத்தமல்லிக்காரருக்கெல்லாம் தெரியும். ஆமாம், அடுத்தவங்க பல கிளங்குழியில் போய் அடிச்சிருக்குது அந்த காலத்தில். தவணு வெட்டி கட்டி தவணா பார்த்து சாப்பிடுவாங்க. மேலப்பாட்டத்து தம்பிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதான சோழியே நமக்கு என்ன. அதனால அதை விதைக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் காலையில இருந்து பழவூர் அணைக்கட்டிலேருந்து 1,00,000 அந்த மருத மரங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்போ இதை செய்திகளை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு நிறைய நேரம் வேணும். இப்போல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜங்ஷன்ல இருந்து இந்த தாலுகா ஆஃபீஸுக்கு வந்தால் 15 பைசா, தாலுகா ஆஃபீஸை தாண்டிட்டோம்னா 20 பைசா. இப்படி ஒரு கட்டணம். நான் 5 ரூபாயை கொண்டுட்டு புத்தநேரிலேருந்து ஒரு சினிமாவும் பார்த்துட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அப்போல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா, இந்த ரத்னாவளியோ திரையரங்கிலே படம் பார்த்துட்டோம்னா பஸ் ஏறுறது இல்லை. 20 பைசா பெருசாக தெரியும். ஆனால் 2 பக்கமும் மருத மரங்கள் அப்படி ஒரு குடை பிடித்து கொண்டு இருக்கும். அந்த குடையில் நடக்கிறதுக்கே நமக்கு பெரிய பாக்கியம் வேணும். நான் அடுத்த தலைமுறையில் மருத மரங்களை எங்கே எனக்கு தேட வேண்டி இருக்கும்னு சொல்லி தான் அவங்க ஊர் கரையில் பூரா மருத மரங்களை 100 மரத்துக்கு மேலே நட்டிருக்காரு. அந்த மாதிரி களப்பணி செய்கிற ஒரு வட்டாட்சியர்கள் களத்துக்கு வர்றது ரொம்ப சிரமம் தான். இருந்தாலும் கூட அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் செல்வன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பேச பாதியிலையாவது உருவாவளோன்னு நினச்சேன். முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசி தமிழ்நாட்டினுடைய சிறந்த பேச்சாளர்கள் ஒருத்தர். பெண் பேச்சாளர்கள், மகளிரில் சிறந்த பேச்சாளர். இந்த அம்மாவை அரசின்னு நான் தினம் காலையில் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பா நினைச்சிடாங்க. எங்களுக்கு தினம் காலையில் சாமி கும்பிடும்போது அம்மையே அரசி, இம்மையிலும் மறுமையிலும் எங்களோடு துணை, ஒரே ஒரு பெட்ஷீட்டை எடுமேன்னா சோழியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி உங்களுக்கெல்லாம் எதுக்கு, நீங்க ஊருக்கே செலவழிக்க வேண்டிய ஆள்னா. இவர் கேட்காரு, இவர் யாருன்னு நான் இப்போ சொல்றேன், அடுத்தால சொல்றேன். அவர் சரவண பேட் கம்போசர் வாசிக்கிறவர். ஆமாம், மெதுவா வாசின்னு சொன்னால் சத்தமாக வாசிப்பார், சத்தமாக வாசிக்கிறான்னா மெதுவாக வாசிப்பார். அது ஸ்பெஷலிஸ்ட் அதில். அப்புறம் அலெக்ஸ், அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறாரு, தவையில் வாசிப்பார். நல்ல ஆர்வமானவர், இசை ஆர்வலர். 2வது சிந்து, மிக சிறந்த பாடகியில் ஒரு பாடகி. அவங்க ரொம்ப நல்ல பாடக்கூடியவங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமாங்கிறது தான் சந்தேகமாக இருக்கு. அவங்க வார அன்னைக்கு பூரா அப்படி தான் ஆகிப்போகுது. ஆனால் நிறைய வந்திருக்காங்க முன்னால். அன்பர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியில் இன்னொன்று நான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 60களில் 50கள் 60களில் 2 ஹீரோ இருந்தாங்க திருநெல்வேலியில். 2 ஹீரோ. யாரெல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அந்த 2 பேருக்கும் பெரிய ஒரு இது இருந்தது. யாரெல்லாம்னா டிபிஎஸ்ஹெச் அர்ராம் சேட் ஒன்று, இன்னொன்று கிட்டாமணி. 2 பேருக்கும் போட்டியெல்லாம் நடக்கும். இதுல அர்ராம் சேட் ஒரு இசை வல்லுனர். கடைசி காலத்துல எம்கே தியாகராஜ பாகவதருக்கு ஆதரவு கொடுத்து எவ்வளோ முயற்சி பண்ணாரு, இங்க வாங்கினாரு, கேட்கல. அவர் ஒரு செய்தி மட்டும் சொல்லணும், முக்கூடல்ல இருந்து அவருக்கு ஒரு ஃபியட் கார் வாங்கி கொடுத்துருந்தார் அர்ராம் சேட். கடங்காரன் வந்தவுடனே வண்டியை கொடுத்துட்டார். எம்கேடி நிலைமை அவ்வளோ ஆகி போச்சு. போன உடனே என்ன செஞ்சாரு, அடுத்தால இது தெரிஞ்ச உடனே அர்ராம் சேட் என்ன செஞ்சாருன்னா இன்னொரு ஃபியட் கொடுக்காரு. ஆனா ஆர்சி புத்தகத்தை அவர் பேருக்கு வச்சுக்கிட்டாரு. அப்பதானே விற்க முடியாது. அந்த இசை வல்லுநருடைய குருநாதருடைய மகன் தான் இந்த ஹரி. அவரு தான் முதல்ல எல்லாரும் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, உட்கார்ந்து தான் பாட்டு பாடி முதல்ல மெல்லிசை குழு ஆரம்பிச்சது கணபதியா பிள்ளை, அவருடைய பையன் இவர். அவர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கார். இன்னைக்கு டிபிஎஸ் அர்ராம் சேட்டுடைய நினைவு நாள்ங்கிறதுனால நான் இதை சொல்வதற்கு அவர் நிறைய செஞ்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கார், நிறைய செஞ்சிருக்கார். கலைக்கு முதல்ல திரை கட்டி ஊர் ஊரா போய் சினிமா போட்டதே அவங்க தான் ஐயா. சினிமா தியேட்டரை நாம தேடி போனதுக்கு பதிலாக தியேட்டரே நம்ம ஊருக்கும் வீட்டுக்கும் வந்தது யாரு ஆளுன்னா அர்ராம் சேட்டால தான். அவருடைய நினைவு நாள்ங்கிறதுனால இன்னைக்கு. ஆமா, அவர் பிரபாகர் ராம் சேட் நம்முடைய நண்பர். அவர் இருக்க வரையிலும் முக்கூடல் கோயிலில் 9ஆம் திருநாள் வேற ஆள் கிடையாது, புத்தநேரிக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாரு.
அவர் இறந்த வருஷமும் கூட 8 நாள் 10 நாளைக்கு ஆளை போட்டு 9 மட்டும் விட்டுருந்தாரு. ஊர் கமிட்டி என்ன சொல்லிச்சு, அது அவருக்கு தான் கொடுப்பாரு, அவரே இந்த வருஷம் கூட்டணும், அதுக்கப்புறம் கூப்பிடல. அது வேற விஷயம். ஏன்னா நிர்வாகங்கள் மாறும்போது சில இது மாதிரி வரும். நண்பர்களே, இன்னைக்கு பணம் என்கின்ற அணியின் சார்பாக வந்திருக்கிற 2 பேர் மெர்லின்ல சொல்லிட்டேனாமா, உங்களை சிந்து சொல்லிட்டேன்னா 2 நாள் ஆடியோ அண்டன் வச்சிருக்கிறாரு. நான் ரொம்ப பெருசா என்னமில்லாமோ வச்சிருப்பேன்னு நினைச்சு ஒன்றும் வேண்டாம்ட்டேன். பிறகு அது வேற. இப்போ அவர் எவ்வளோ கேட்பாருன்னு தெரியல. பார்த்து செய்யுங்க. சொல்லிடுவோம்ல, பேச்சோட பேச்சா சொல்லிட்டோம்னா என்ன. அங்கே நண்பர்களே, பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நான் அதான் சொன்னேன், 5 பைசாக்காக அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிருக்கோம். பணம் எதுவும் செய்வோம்பாங்க. ஆனால் அந்த பணத்தை அர்ராம் சேட் மட்டும்தான் 29-30 வயசுல இறந்து போனார். ஆனால் அந்த 30 வயசுக்குள்ள ஒரு வள்ளல்ங்கிற பேரை எல்லாருக்கும் அள்ளி பணம் இருந்ததுனால என்ன செய்ய முடியும்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுல வள்ளல் ஆகலாம். வேற ஒன்றும் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. பணம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிறைந்த மனம் இருந்தா எதனாலும் செய்யலாம். தீர்ப்பை சொல்லிட்டோன்னு நினைக்காதீங்க, பின்னால வாரேன்.